ஒரு காலகட்டத்தில் உங்கள் அப்பா எழுதின சனிப்பெயர்ச்சி பலனும் குரு பயிற்சி பலனும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கண்டிப்பா வித்தது. கண்டிப்பா அதிகமாக அந்த காலகட்டத்தில் ராசி பலன் புக் வித்ததுன்னா உங்கள் அப்பா எழுதின book தான். அதேதான், அதான் உண்மை, அதுதான் உண்மை. ராஜ்யபலன் புத்தகம் மட்டும் அந்த வீக்லி பேப்பர் ஆரம்பித்தோம் பாருங்க, வெரி லீடிங் சர்க்குலேட்டடாக போயிருந்தது. அப்படிப்பட்ட உங்கள் அப்பா எந்த காலகட்டத்திலேயாவது எனக்கு பின்னாடி நீ இந்த துறைக்கு வருவே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நீ வரமாட்டடான்னு தான் சொன்னேன். உனக்கு இது வேண்டான்னே சொன்னார். இது என்னோட போட்டா, உனக்கு வராதுன்னு வேற சொன்னார். ஆனால் கடைசி நாள் வித்தின் 1 ஹவரில் சிவியர் ஹார்ட் அட்டாக்கில் தான் போனாங்க அவங்க. 90 கையை பிடிச்சிட்டார். வேறு ஆள் இல்லை, நான் தான் ஒன்லி சண்டை. கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ தான் அவங்களுடைய அருளை கொடுத்தாங்க. அது ஏறிடுச்சு. கையை பிடிச்சிருந்தாங்க 5-10 நிமிஷம், கையை விடலை. அதில் வந்த அருள் தான் இன்றைக்கி நான் போயிச்சின்னு இருக்கேன். என்னால் அது தாங்க முடியல. அந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு ஆகிப்போச்சு. 27 ஆண்டு வேறு பிஸ்னஸ் பண்ணின்றேன். அப்போ நான் இதில் வரல, இந்த ஃபீல்டுக்கே வரல. இது வேண்டான்னு சொன்னவர் அன்னைக்கு கொடுத்தார், நீ பண்ணுன்னு. மறைமுகமாக பேச முடியாமல் அடுத்த நாள் வந்துருச்சு சார். அடுத்த நாள் நான் ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன். மிகச்சிறப்பான வரவேற்பு கிடைச்சிது. அடுத்த நாள்லேருந்து அந்த மலேசிய பத்திரிகைக்கு எழுத ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு வரவேற்பு அதிகம். எல்லோரும் லெட்ரு போட்டான்.